ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் எனக்கு இனிய வாழ்த்துக்கள். ரிஷபராசிக்காரவங்க முரண்டு பிடிச்சா பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு காரியத்தில் இறங்கிட்டா எல்லா வேலையும் தான் தலைமையில இழுத்து போட்டு செய்யறதுல ரிஷபராசிக்காரவங்க மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு பொறுப்பான குடும்ப தலைவியாக இருப்பாங்க, ஒரு பொறுப்பான குடும்ப தலைவனாக இருப்பாங்க. ரிஷபராசிக்காரவங்களை நம்பி எந்த வேலையை ஒப்படைச்சாலும் இறுதி வரைக்கும் அதில் போராடி நீட்டாக பிரச்சனை இல்லாமல் ஃபஸ்ட்டு பார்த்துக்குவாங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறாங்கன்னா ஒரு ஆள் ஓட ஊடியார எல்லாம் இருந்துட்டு இருப்பாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிஷபராசிக்காரவங்களாக இருப்பாங்க. ஏன்னா அடுத்தவங்க காரியத்தை தான் காரியமாக நினச்சி அதை ஒரு மனநிறைவோடு செய்வாங்க. ஏன்னா வேலை செய்யறதுல பல விதம் இருக்கு. எதுக்குடா இவனுக்கு வேலை செய்யணும், எதுக்குடா இவனுக்கு செலவு செய்யணும்லாம் நினைக்க மாட்டாங்க. இதுக்காக இதுக்கு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி செய்வாங்க. அவங்களுக்கு இந்த வருஷம் பிறக்கும் பொழுது, இந்த குரோதி வருடம் பிறக்கிறதுக்கு 12ல் போய் குரு இருக்காரு. அந்த 12ல் குரு இருக்கிறதுனால ஒரு சின்ன பொருளாதார பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் ஜென்ம குருவா மே மாதம் 1ஆம் தேதி வராரு. தீதிராது ஜென்மத்திலே சீதையை ராமன் வனத்திலே சிறை வைத்ததுன்னு பாடல் இருக்க சார். அப்போ ஜென்மத்தில் குரு வந்தால் பிரச்சனை இல்லையான்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் குருவை பொறுத்த வரைக்கும் ஒரு விசேஷம் என்னன்னா, குரு ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் அதிகம். குருவுக்கு 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை, 3 பார்வை இருக்கு. இப்போ ரிஷபராசிக்கு வர்ற குரு 5ஆம் இடத்தை பார்க்க போறாரு. உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் பலப்பட போகுது. ஒரு வெளியூர் டிராவல், வெளிநாடு டிராவல், ஆன்மீக சுற்றுப்பயணம், உங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், இதெல்லாம் கிடைக்க போகுது. 7ஆம் இடத்தை பார்க்க போறாரு. நீண்ட காலமா திருமணம் நடைபெறலை, எந்த கோயிலுக்கு போனாலும் பரிகாரம் செஞ்சா தெடுபடலை அப்படின்னு நினைச்ச ரிஷபராசிக்காரங்களுக்கு உடனடியா திருமணம் நடக்க போகுது. 9ஆம் பார்வையா குரு 9ஆம் இடத்தை பார்க்க போறாரு. அப்போ 9ஆம் இடத்தை பார்க்கிற குரு காரணமா உங்களுக்கு பாக்கியஸ்தானம் வலுப்படுது. அப்ப என்னென்ன உங்களுக்கு இந்த ஜென்மத்துல கிடைக்கணும்னு பாக்கியம் கிடைக்குதோ அந்த பாக்கியம்லாம் உங்களுக்கு சேரும். வீடு கட்டணும்னா கட்டலாம், புது வேலை வாங்கலாம், புது கார் வாங்கலாம், ஆன்மீக சுற்றுலா செல்லலாம், பெற்றோர்களுக்கு ஏதாவது நீங்கள் நல்லது பண்ணலாம், பெற்றோர்கள் ஆசி கிடைக்கும், முன்னோர்கள் ஆசி கிடைக்கும். இது எல்லாமே நல்லவா இருக்கு. ஒரு இடமாற்றம், ஒரு தொழில் மாற்றம், தொழில் உயர்வு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா ரிஷபராசிக்கு 5ஆம் அதிபதியும் ராசிநாதனும் போய் 11ல் போய் இருக்காங்க. ஒருத்தர் உச்சமாக இருக்கார் ராசிநாதன், இன்னொருத்தர் 5ஆம் அதிபதி நீசமாயி நீச பங்கமாயி ராஜயோகத்தை கொடுக்க போறாரு. இப்படிப்பட்ட நிலைமையில உங்களுக்கு உத்தியோக மாற்றம் இருக்கும். ஆனா 10ஆம் அதிபதி சனி செவ்வாயோட சேர்ந்திருக்கும் பொழுது உங்களுக்கு உங்கள் நண்பர்கள் மூலமாக சில இடைஞ்சல்கள் வரத்தான் செய்யும். நண்பர்கள் கருத்து வேறுபாடு வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஈகோவை விட்டுட்டு பேசணும். நீங்க ஈகோ இல்லாம பேச பழகுங்க. எல்லா வேலையும் தான் தான் செய்யணும்னு நினைச்சுக்காதீங்க. ஏன்னா குரு பார்வை இருந்தாலும் குரு ராசியில உட்காரும் பொழுது ஒரு டென்ஷனை உருவாக்குவாரு. அதே சமயத்துல கும்பத்துல உட்கார்ந்துருக்க செவ்வாய் 4ஆம் பார்வையா உங்க ராசியை பார்க்கறதுனால ஒரு விதமான ஹைப்பர் டென்ஷன் பாங்க, தேவையில்லாத ஒரு மனக்குழப்பம் இருக்கும். எதையோ ஒன்று இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஒரு பதட்டமான மனநிலை இருந்துகிட்டே இருக்கும். நீங்க வேலையை பகிர்ந்து கொடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண பாருங்க. எல்லாம் நம்மளாலதான் நடக்குதுங்கிற அந்த இதை விட்டுட்டு ஈகோ இல்லாம இருங்க. குரு பார்வை நல்லா இருக்கு. கொஞ்சம் ஹெல்த்ல மாஸ்டர் செக்அப் பண்றதுக்கு நல்லது உங்களுக்கு. என்றால் 4ஆம் அதிபதி 12க்கு போறாப்ல. புரியும் போது சொல்லணும்னா, ராசிக்கு 4ஆம் அதிபதியான சூரியன் 12ல் போய் உச்சமடைகிறாரு. அதனால இதயம் சம்பந்தமான ஒரு செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. உங்களுக்கு இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய ஒரு வரவையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு அமையுது. நீங்க அஷ்டமி அன்னைக்கு பைரவர் வழிபாடு பண்றது இந்த டென்ஷனை குறைக்கும். முடிஞ்ச வரைக்கும் காலையில 5 நிமிஷம் யோகா பண்ணிட்டு வாங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு மிகச்சிறப்பான ஆண்டாகவே இருக்கு. நன்றி, வாழ்த்துக்கள்.